ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல இவருடைய நிலைப்பாடை மட்டும் யாராலையுமே கணிக்கவே முடியல. சொல்லப்போனா அவராலேயே அவருடைய நிலைப்பாடை கணிக்க முடியலன்னா பாத்துங்களேன், அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு இவருடைய நிலைப்பாடு. இப்போ புயல் வருது அப்படின்னு சொன்னா கரை எங்கப்பா கிடக்குது? இப்போ தமிழ்நாட்டுல கிடக்குதா, இல்ல பாண்டிச்சேரியில கிடக்குதா, இல்ல சென்னையில கிடக்குதா, கடலூர்ல எங்கப்பா கரையை கிடக்குது அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் யாராலையுமே கணிக்க முடியாது. நீங்க எப்பேற்பட்ட ரேடர் வச்சிருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு விஞ்ஞானியா இருந்தாலும், புயல் வருது எங்க கரையை கடக்குது அப்படின்றது லாஸ்ட் மினிட்ல தான் தெரியும். அந்த மாதிரி தான் இவர் ஒரு போற போக்குல ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அந்த நிலைப்பாடுல இவர் உறுதியா இருக்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்லை. திடீர்னு மாறுறாரு, திடீர்னு வேற ஒரு மாறுறாரு. சோ இவருடைய நிலைப்பாடுல ஒரு ஸ்டெடி இல்ல. இவரே முதல்ல ஸ்டெடியா இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லுது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இப்படியான ஒரு நிலைப்பாடுல தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. இப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய நிலைப்பாடு அறிவிச்சார். ரொம்ப கிளியர் கட்டாக அறிவிச்சார். டிசம்பர் 15ஆம் தேதி உங்களுக்கு டெட்லைன். இதுக்குள்ள நீங்க அறிவிப்பு நீங்க கொடுத்துடணும் அதிமுக ஒன்றிணைறதுக்கு. இல்லனா நான் என்ன பண்ண போறேன், புது கட்சி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. கொடுத்தவரு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா சந்தித்துட்டு வந்து என்ன பண்ணாருன்னா, நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டபால்னு பாஞ்சிட்டாப்ல. சரி ஓகே, ஐயா இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு, அப்ப ஏதோ ஒரு சொல்லுவாரு, ஏதோ ஒன்றுக்காக தான் இவர் காரணகர்த்தாவா இருந்துதான் இந்த விஷயங்களை மாத்தி பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா இப்போ டிசம்பர் 15ஆம் தேதி இந்த முடிவை நான் கைவிடுறேன். டிசம்பர் 15ஆம் தேதி என் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க இருந்தது. அதை நான் என்ன பண்ணிருக்கேன், தள்ளி வச்சிருக்கேன். அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி அது நான் என்ன பண்ண போறேன், அந்த தேதியில அந்த ஆலோசனை கூட்டத்தை நான் நடத்தி ஒரு முடிவை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்த மனமாற்றம், ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு நமக்கு எழலாம். ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா சந்தித்துட்டு வந்தார்ல, அங்க காரசாரமா விவாதங்கள்லாம் நடைபெற்றதா ஒரு தகவல் இருக்கு. அதுல குறிப்பா அதிமுகவுல ஒன்றிணைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முழுசா வச்சிருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். ஆனா அங்க அவருக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை தொடர்ந்து, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடத்தினாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அதுல ஒரு அறிவிப்பு வரும், அதாவது பிரிந்தவர்களாம் ஒன்று சேரலாம், அதற்கான வழிவாசலை நான் திறக்கிறேன், எந்த நிபந்தனையும் இல்லாம அவங்க வந்தாங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. டெல்லிக்கு போயிட்டு நம்ம கோரிக்கை கொடுத்துருக்கோம், அவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, இந்த ப்ரெஷரின் காரணமா பொதுக்குழுல இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா அங்க இவங்களுடைய நினைப்புக்கு எல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க, திரும்பவும் நான் அதை குழி தோண்டி புதைச்சி திரும்பவும் எடுத்துக்க நான் விரும்பல அப்படின்னு ஐயா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, சோ இதுக்கப்புறம் யாருமே சேர்த்துக்கிறதுக்கு நாங்க தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுல ஐயா சிவி சண்முகம் இருக்கிறார்ல, ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு இவரு ஓபிஎஸ் கலாய்கிறாரா, இல்ல இபிஎஸ் கலாய்கிறாரா, இல்ல சசிகலாவை கலாய்கிறாரா, இல்ல டிடிவி தினகரனை கலாய்கிறாரா, யாரதான் நீங்க கலாய்க்கிறீங்க, யாரதான் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்கு எழும்புது. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த குழப்பம் இருக்கு. யாரை இவர் சொல்றாரு, நம்மளதான் திட்டாரா, இல்ல ஓபிஎஸ் திட்டாரா, யாரை திட்டாரு, செங்கோட்டையனை திட்டாரா, யாரதான் திட்டாரு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம துரோகியை கூட விட்டுறலாம், அதாவது துரோகி நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாப்புல ஓப்பனா சொல்லிட்டு துரோகிகள் நம்மளை விட்டு வெளியே போயிட்டாங்க, ஆனா கூடவே இருந்து நம்மள உண்டுல நாக்குவாங்க பாருங்க, அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க அப்படி பேசணும்னே வச்சாங்க பாரு ஷாட் இபிஎஸ்க்கு. அவரே மிரண்டு போயிட்டா போல, யாரை இவர் சொல்றாரு சிவி சண்முகம் அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சிவி சண்முகம் கடுப்புல இருந்திருப்பார் போல இருக்கு. ஓப்பனா ஸ்டேஜ்ல சொல்லிட்டாரு, துரோகியை கூட விட்டுறலாங்க, நம்மளுக்கு எதிரி யாரு, துரோகி யாரு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க, நம்மளுக்கு எதிரி திமுக தான், நமக்கு துரோகி நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க தான். ஆனா இவங்களை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், அடையாளம் கண்டு நம்ம விட்டுறலாம். ஆனா கூடவே இருப்பான், நம்ம கூடவே இருந்து நம்ம கூடவே ஒட்டி உறவாடி பேசி சிரிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா பின்னாடி பெருசா குழியை தோண்டி புதைக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க, இவங்களை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எல்லாருக்கும் சந்தேகம் தான் இருக்கு, இபிஎஸ் தான் சொல்லி இருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் தான் இருக்கு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சிவி சண்முகம் முதற்கொண்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, திரும்பவும் யாரை உள்ள வரத்துக்கு சேர்த்துக்கிறது நாங்க தயாரா இல்ல, அதாவது குறிப்பிட்டு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை தவிர்த்துட்டு யாருன்னா திரும்பவும் உள்ள வந்தா சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எக்காரணத்து கொண்டும் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நாங்க சேர்த்துக்கவே மாட்டோம், லிஸ்டிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு படாருன்னு சொல்லிட்டாங்க.
சோ இதனால ரொம்ப விக்ஸ் ஆயிருந்தாரு நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள். என்ன பண்றதுன்னு தெரியல. டிசம்பர் 15ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுல பயணம் செய்யறதா ஒரு தகவல் இருந்தது. சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சு நம்ம கட்சி அறிவிப்பை வெளியிட வேண்டாம். நம்மளுடைய தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாள்ல அந்த நல்ல காரியங்களை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ 15ஆம் தேதி நடக்க வேண்டிய அந்த சம்பவத்தை 24ஆம் தேதி தள்ளி போட்டிருக்காரு. 24ஆம் தேதி அவரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஏன்னா டெல்லி என்ன சொல்லிருச்சுன்னா, நீங்க தனி கட்சியில ஆரம்பிக்க வேண்டாம், கூட்டணிக்குள்ள வாங்க, நீங்க அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாவே செயல்பட்டு கூட்டணிக்குள்ள வாங்க, உங்களுக்கு 12 சீட்டோ 20 சீட்டோ நாங்க வாங்கி தரோம் அப்படின்ற ரேஞ்சில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்க போயிட்டு டிவிகே கிட்ட ஜாயின் பண்றது, தனியா கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா பாஜக சொல்லிருச்சு. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த அளவுக்கு அதிமுக வாக்குகள் செதறிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம். 2021 ஒன்னா இருந்தே ஜெயிக்க முடியல, 2024 இன்னும் பிரிஞ்சிட்டா அது நம்மளுக்கு மைனஸ் ஆயிரும், பலவீனம் ஆயிரும். அதனால நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம என்ன பண்ணலாம், திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஐடியா கொடுத்ததுனால தன்னுடைய தனி கட்சி பிரவேசத்தை கொஞ்ச நேரம் தள்ளி போட்டு இருந்தாரு. ஆனா இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இதுக்கப்புறமும் பாஜக நம்புறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்ததா தகவல் சொல்றாங்க. வைத்தியலிங்கமா இருக்கட்டும், அதே போல பண்ருட்டி ராமச்சந்திரனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஓபிஎஸ்க்கு மூல செலவை பண்ணிருக்கிறாங்க. பாஜகவை நம்புனா நமக்கு அடிமேல அடிதான் விழும், இருக்கிற இடம் இல்லாம நம்ம போயிருவோம். சோ அதனால சூதானமா என்ன பண்ண, இப்போ டிடி விதினரன் கூட தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னு இயங்குறாரு, இயங்காமலாம் இல்ல, இயங்குறாரு. அது மாதிரி நம்மள என்ன பண்ணலாம், ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனித்து நம்ம என்ன பண்ணலாம், இயங்கலாம். அதனால பாஜகவை நம்பாதீங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஓபிஎஸ் ஐயா வந்ததுனால டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகமா மாறுறத எம்ஜிஆருடைய நினைவு நாளான டிசம்பர் 24ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால பாஜக கொஞ்சம் ஐயா மேல கோபமா தான் இருக்கிறாங்க. இபிஎஸும் கடும் கோபத்துல இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுனால அதிமுக வாக்குகள் செதறுமா செதறாதா? இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.